அப்பு வந்து எல்லோரும் வந்து தப்பாக சொல்கிறீங்க. அப்பு வந்து தப்பான ஆள் அப்படின்னு. நான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு அப்பா இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் அப்பா இருக்கும். அவங்க வந்து எல்லோரும் அப்பா வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நான் மட்டும் எங்கள் அம்மா மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்கல. என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷம், நீங்கள் வந்து எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்கல. மோனிஷா எனக்கு அவ்வளோ அன்பாக கொடுப்பான்ட்டு நான் மோனிஷா கூட கேளுங்க. எல்லாமே நான் சொல்லி கொடுத்து ஒரு கட்டத்தில் ஒரு 8 வருஷமாக ஏன் என்னை புரிஞ்சிக்கலன்ட்டு நான் அழுதுருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இது நான் கேட்டது எல்லாமே இன்னொருத்தனை கொடுக்குறாங்கன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்ன நிறைய பற்றினாங்க. சரி, ஓகே, என்னால் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒன்றா இருக்கணும் நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன். ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்கள் ஃபேமிலியே வந்து வளர்ந்துட்டான் ஒரு மாதிரி பண்ணுறான்னு சொன்னாங்க. அதுவும் நான் தாங்க முடியல. அப்படி என்னை ஒதுக்கிட்டே இருக்காங்க. நான் சம்பாதிக்கிறேன்ட்டு என்னை ஒதுக்கிட்டே இருக்காங்க. நான் ஆட்டிடியூட் காட்டுறேன். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே ஆட்டிடியூட் காட்ட மாட்டேன். இன்ன வரைக்கும் எங்கள் 30-40 பசங்க இருக்கானுங்க. ஏன் தெரியுமா கூட இருக்கானுங்க? சம்பளமே கூட இருப்பானுங்க. ஏன்னா இனி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஓனரும் என் கூட இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து தேவை கேட்க பழக மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அகல்யாவும் அதை நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 50% அகல்யா பற்றி தெரியும். அப்படி இருந்தோன்னு அவளுக்கு ஒரு மணிக்கு தான் இருந்துப்பா. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணேன். ஏன்னா அனாதேகரமே என்னை நம்பி வந்துட்டாலேன்ட்டு அவ்வளோ செலவு, நிறைய செலவு பார்த்து பண்ணேன். அதுலேயும் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணும்போது எப்படி இருக்கும்? நான் தப்பு இன்ன வரைக்கும் நான் தப்பு பண்ண கிடையாது மோனிஷா. நான் தப்பு பண்ணல, சரியா? சரி, ஓகே, தப்பே பண்ணியிருந்தாலும் நீ ஒரு தப்பு பண்ணணும். எவ்வளோ வாட்டி காலைல வந்து கெஞ்சின. நீ வந்து அந்த அன்றைக்கி 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்கிட்ட சிரித்து பேசியிருந்தா, இவ குடிச்சிட்டு என்னை வந்து இப்போ டிரைவர் அடிக்கிறா, என்ன அடிக்கிறா, மேனேஜர் அடிக்கிறா, ராகுல் அடிக்கிறா, அடித்து நீ எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிட்டுக்கிறியா, ஏன் அடிக்கிறேன்னு கேட்கும்போது கல்யாணம் பண்ணுறான்னு அன்றைக்கி நைட்டு 82,000 கொடுத்து அந்த இது மட்டும் வாங்கி கயிறில் கோர்த்து அதுக்கப்புறம் மறுநாள் 3 சவர செயின் போட்டு கிட்டத்தட்ட என் செயின் என்னோடய சேவிங்ஸு எல்லாம் போயிடுச்சு. நான் குழந்தைங்களாவது சேர்த்து வச்சுருந்துருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேவிங்ஸுன்னு வரும்போது எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை பற்றி இப்போ விசாரிக்கும் போது அவ்வளோ கேவலம், அவ்வளோ எத்தனை பேர் புருஷன், எத்தனை பேர் அவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்க. எப்படி மனுஷன் நல்லா தாங்க முடியும்? நான் இருக்கத்தோடைய நான் செத்துற மனுஷா. நீ அப்பு கட்ட பாரு, இப்போ கூட நீ வரமாட்டேன்ற. அப்பு கட்ட பாரு, எனக்கு வந்து நீ பார்த்துக்கோ, நான் சாவ போகிறேன், என்னால் முடியல. சத்தியமாக நான் வந்து தப்பு பண்ணலையே. நான் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் பொட்டியவே இருக்கிறேன், எனக்கு மனசே கேட்கல. நான் அன்புக்குன்னு கேட்குறேன். எங்கள் சொந்தக்காரங்களே நான் சம்பாதிக்கிறேன், ஒரு கார் வாங்கினேன்ட்டு அவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க. இந்த கார் வாங்கிட்டான், அப்படி பண்ணுறான், ஓரம் பண்ணுறான். எனக்கு இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் 50 கடை இருக்குதுன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? வேலை செய்கிற பசங்களே வந்து அவ்வளோ பேர் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் இவ்வளோ பண்ணுற எவ்வளோ வழி தாங்க முடியும்? என்னால் முடியல. நான் என்னை யாரும் விட மாட்டேறாங்க. என் கூட இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க, யாரும் விட மாட்டேறாங்க. நான் என்னைக்கு தனியாக இருக்கணும், சத்தியமாக சேர்த்துருவேன். அப்போ கடை பிரியாணி, மோனிஷா, சமீக்ஷா, டீனா, இது மட்டும் அவங்க மட்டும் தான் பார்த்துக்கணும். நான் இல்லைன்னா இவங்களுக்கு தான் உரிமை. அப்போ கடை பிரியாணி பசங்களா நிறைய துரோகம் பண்ணுறீங்க. தயவுசெய்து பிரியாணி கடை நல்லா பண்ணி நீங்களும் நல்லா இருங்க. என் குழந்தைங்க மோனிஷாவை நல்லா வச்சுக்கோ. ஏன்னா மோனிஷா எனக்கு உயிரை காப்பாற்றணுவேன், திருப்பி உயிரை காப்பாற்றுவோன்னு நினைக்கிறேன். மோனிஷா பார்த்துக்கோ, என்னால் முடியல. என்னை எப்போ தனியாக விட்றாங்களோ அவ்வளோதான். ஏன்னா நான் தப்பு பண்ணல, அன்பு லவ்வுக்காக. ஏன்னா ஒரு வாய் சாப்பிட்றத கஷ்டப்படுறேன். அந்த ஒரு வாய் சாப்பாடு எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அந்த பொண்ணு ஒரு வாய் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. அந்த பொண்ணு நான் தான் சாப்பாடு செஞ்சு போட்டேன். சரி மனுஷா, நான் எதாவது தப்பு பண்ணால் மன்னிச்சிக்கோ. மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, எதாவது தப்பு பண்ண மன்னிச்சிங்க. நான் தப்பு பண்ணல.
நான் இல்லை எவ்வளோ கேவலம் பேசுங்க. அப்பு கடை மோனிஷா சமீக் ஷெட்டி அண்ணா இவங்க மட்டும் தான், வேறு யாரும் கிடையாது. நான் இல்லைன்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்ல தெரியல.